ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வெஜ் மோமோஸ். இது கூடவே ஒரு ஸ்பைசியான மோமோஸ் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, மேல் மாவு எப்படி சாஃப்டாக கொண்டு வர்றது எல்லாமே வீடியோவில் காட்டியிருக்கேன். மோமோஸ் வந்து 2 மெத்தடாக பண்ணலாம். ஒன்று ஃப்ரை பண்ணி பண்ணலாம், இல்லைனா ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம் பண்ணுற வெர்ஷன். இதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிப்போம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு செமி சாஃப்டாக, கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷேப் பண்ணுறது கஷ்டமாயிடும். எனக்கு வந்து 85 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது மாவை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது ஊற அந்த டைமில் நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இது கூட பெரிய சைஸ் தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. அடுத்து 8 காஷ்மீரி மிளகாய் இது கூட சேர்த்துப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி வேண்டாம், அதில் புளிப்பு அதிகமாக இருக்கும். பெங்களூர் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துப்போம். இதில் இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இதை சட்னிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருவோம். இது வெந்ததுனால நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இந்த தக்காளி மிளகாய் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு சேர்த்துப்போம். அடுத்து பொடியாக நறுக்கின 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயம் மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி மிளகா பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அடுத்து ஒரு சின்ன துண்டு லெமனோட சாறு சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சட்னி கொஞ்சம் திக்காக ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா திக்காக ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் கூட சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் வதக்கிடுவோம். இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துப்போம். இதை ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா பொடியாக நறுக்குனது 1/2 கப் சேர்த்துப்போம். கோஸ் வந்து பொடியாக நறுக்கி 1 கப் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிப்போம். வெஜிடபிள்ஸை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது, அப்படி வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்காது. காய்கறி எவ்வளோ பொடிசாக நறுக்கி சேர்க்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூடவே டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தாளோட அந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துப்போம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிடுங்க.
உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இப்போ மாவு எப்படி விரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை மறுபடியும் 1 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை 3ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு கூட விரிச்சிக்கலாம். நான் பெருசாக விரிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் மைதாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக விரிச்சுப்போம். இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு அதிகமாக மாவு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. மோமோஸ் ரொம்ப ட்ரையாகவும் ஹார்டாகவும் ஆகிடும். எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக விரிச்சுக்கோங்க. இது ஷேப் எப்படி வந்தாலும் ஓகே, ஏன்னா நம்ம மூடி வச்சு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்க மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய மூடியாக இருக்க மாதிரி கட் பண்ணுறதுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம ப்ளீட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த எக்ஸஸாக வர்றதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இதே மாதிரி விரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஸ்டஃபிங் இதில் வச்சுடுவோம். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளே வைக்கும் போது ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். இப்போ இந்த சர்க்கிளோட பாதி போர்ஷன்லேருந்து ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிப்போம். மறுபடியும் ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிப்போம். ப்ரெஸ் பண்ணும் போது டாப்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளீட்டும் அமுங்கி ஷேப் நல்லா தெரியாது. அதே மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்துப்போம். ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இன்னொரு பக்கமும் எடுத்து 2 எட்ஜஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் ஒன்று சேர்த்துட்டு அந்த டாப் அப்படியே சீல் பண்ணிப்போம். அந்த ப்ளீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் டாப்பில் மட்டும் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அதிகமாக மைதா யூஸ் பண்ணி தேய்ச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எட்ஜஸையும் ஒட்டும் போது சரியாக ஒட்டாது. இன்கேஸ் அப்படி ஒட்டலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி மூடிக்கோங்க. ஒன்று ஷேப் பண்ணி முடிச்சதும் இதை துணியால் கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் மேல் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஷேப் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிப்போம். இட்லி பிளேட்டில் இந்த குழியிலலாம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மோமோஸ் வச்ச பிளேட் இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துப்போம். ஓவராக வேக வச்சிட்டோன்னா மோமோஸ் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. மோமோஸ் கரெக்டாக வெந்திருக்குன்னா மேலே இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா டூத் பிக் லைட்டாக இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். நான் கொடுத்துருக்க அளவில் ஒரு 10லேருந்து 12 மோமோஸ் கிட்ட கிடைக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அவுட்டர் லேயர் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கும் போதே இதை சாப்பிட பரிமாறுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான மோமோஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.